அலகு 4. இன்று நாம் இயற்கை வளங்களைப் பற்றி விரிவாக பார்க்கவிருக்கிறோம். ஒரு பொருளின் இயற்கை வளமானது உயிரினங்கள், மக்கள் தொகை, அதன் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் செயல்பாட்டிற்கு முக்கிய வடிவமாக வரையறுக்கப்படுகிறது. வளங்களின் வகைப்பாடு ஓடம் அவர்களால் புதுப்பிக்கத்தக்க மற்றும் புதுப்பிக்க முடியாத வளங்கள் என 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க வளங்கள் ரெனியூவபிள் ரிசோர்சஸ். இயற்கை செயல்முறை மூலம் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் புதுப்பிக்கத்தக்க வளங்கள் எனப்படும். புதுப்பிக்க முடியாத வளங்கள் நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ். இயற்கை செயல்முறைகள் மூலம் எவற்றையெல்லாம் நம்மால் புதுப்பிக்க இயலாதோ அவையெல்லாம் புதுப்பிக்க முடியாத வளங்களாக அறியப்படுகின்றன. இயற்கையில் நமக்கு நிறைய வளங்கள் உள்ளன. அவற்றை பற்றி காண்போம். அதில் குறிப்பாக வனவளங்கள், நீர் வளங்கள், கனிம வளங்கள், உணவு வளங்கள், ஆற்றல் வளங்கள் மற்றும் நீர் வளங்கள். இவற்றையெல்லாம் பின்வரும் காணொளிகளில் விரிவாக நாம் பார்க்கலாம். முதலாவதாக நில வளங்களை பற்றி காண்போம். நிலவளம் என்பது மிகவும் முக்கியமானது. இது மனிதர்கள் வாழ்வது மட்டுமல்லாமல் நிலத்தில் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளையும் செய்ய உதவுகிறது. தவிர நிலம் வனவிலங்குகள், இயற்கை தாவரங்கள், போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு நடவடிக்கைகளையும் நிலவளங்கள் ஆதரிக்கின்றன. நிலம் சீரழிவதற்கு நிறைய காரணங்கள் உள்ளன. அவற்றை பற்றி இக்காணொளியில் காணலாம். உணவு, உறைவிடம், உடை ஆகியவற்றுக்கான நமது அடிப்படை தேவைகளில் 99% நிலத்திலிருந்து நாம் பெறுகிறோம். மனித நடவடிக்கைகள் நிலத்தின் சீரழிவை மட்டும் கொண்டு வரவில்லை, ஆனால் நிலத்திற்கு மிக அதிக சேதங்களையும் விளைவிக்கின்றன. தற்போது இந்தியாவில் சுமார் 130 மில்லியன் ஹெக்டேர் பாழடைந்த நிலங்கள் உள்ளன. இதில் தோராயமாக 28% காடு சிதைந்த பகுதி, 56% நீர் அரிக்கப்பட்ட பகுதி, மீதமுள்ளவை உப்பு மற்றும் கார அமில வைப்புகளால் பாதிப்படைந்து உள்ளன. காடழிப்பு, டீஃபாரஸ்டேஷன், மிகை மேய்ச்சல், ஓவர் கிரேசிங், சுரங்கம் மைனிங் மற்றும் குவாரி போன்ற சில மனித நடவடிக்கைகள் நிலச்சீரழிவுக்கு மிக முக்கிய பங்கு அளிக்கின்றன. ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ஒரிசா போன்ற மாநிலங்களில் சுரங்கங்கள் காரணமாக காடுகளை அதிக அளவில் அழித்து வருகின்றோம். குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் மிக அதிக மேய்ச்சல் நில சீரழிவுக்கு மிக முக்கிய காரணமாக அமைகிறது. பஞ்சாப், ஹரியானா, மேற்கு உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் நில சீரழிவுக்கு அதிகப்படியான நீர்ப்பாசனம், நீர் தேங்குவது, மண்ணின் உப்பு மற்றும் காரத்தன்மையை அதிகரிக்க வழிவகுக்கிறது. சிமெண்ட் தொழிலுக்கு சுண்ணாம்பு கற்களை அரைப்பது மற்றும் பீங்கான் தொழிலுக்கு கால்சைட் மற்றும் சோப்ஸ்டோன் போன்ற கனிம செயலாக்கம் மினரல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆர் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வளிமண்டலத்தில் அதிக அளவு தூசியை உருவாக்குகிறது. இது நிலத்தில், மண்ணில் நீர் ஊடுருவும் செயல்முறையை தடுக்கிறது. சமீபத்திய ஆண்டுகளில் தொழிற்சாலை கழிவுகள் நாட்டின் பல பகுதிகளில் நிலம் மற்றும் நீர் மாசுபாட்டின் முக்கிய ஆதாரமாக மாறியுள்ளன. தொழிற்சாலை கழிவுகள் முக்கியமாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் ஆகியவற்றிலிருந்து வெளியேறும் கழிவுகள் அதிக அளவு நீரையும் நிலத்தையும் பாழடைய செய்து வருகின்றன. நிலச்சீரழிவை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை பற்றி இக்காணொளியில் காணலாம். காடழிப்பு, மிக அதிக மேய்ச்சல், சுரங்கம் மற்றும் குவாரி போன்ற மனித நடவடிக்கைகள் நில சீரழிவுக்கு மிக முக்கியமான காரணமாக நாம் அறிந்தோம். சுரங்கத்தளங்கள் ஆழமான வடுக்கள் மற்றும் நிலத்தில் அதிக சுமைகளை ஏற்படுத்தியதற்கான தடயங்களை விட்டு செல்கின்றன. ஆகவே காடு வளர்ப்பு மற்றும் மேய்ச்சலில் முறையான மேலாண்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும். மேலும் தாவரங்களுக்கு
தங்குமிடம் பெல்ட்டுகளை நடவு செய்து தாவரங்கள் வளர நாம் உதவிட வேண்டும். முட்புதர்களை வளர்த்து மணல் திட்டுகளை நிலைப்படுத்துதல் வேண்டும். தரிசு நிலங்களின் முறையான மேலாண்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும். சுரங்க நடவடிக்கைகளில் சில கட்டுப்பாடுகளை நாம் அமல்படுத்த வேண்டும். சுத்திகரிப்புக்கு பிறகு தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் திடக்கழிவுகளை முறையாக வெளியேற்றுதல் வேண்டும். மேலும் அப்புறப்படுத்தவும் வேண்டும். நீர்வளங்கள். நீர் ஆதாரங்கள் என்பது இயற்கையான நீர்வளங்கள் ஆகும். அவை மனிதர்களுக்கு குடிநீர் வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன ஆதாரமாக உள்ளது. பூமியில் உள்ள தண்ணீரில் 97% உப்பு நீர் மற்றும் 3% மட்டுமே தூய்மையான நீராக உள்ளது. இதில் 2 பங்கு பனிப்பாறைகள் துருவ பகுதிகளில் நன்னீராக உறைந்துள்ளது. நீர்வளங்களின் வகைகள். நீர்வளங்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். மேற்பரப்பு நீர்வளங்கள், மற்றொன்று நிலத்தடி நீர். மேற்பரப்பு நீர் என்பது நதி, ஏரி அல்லது நன்னீர் ஈரநிலத்தில் உள்ள நீராகும். மேற்பரப்பு நீர் இயற்கையாகவே மழைப்பொழிவு மூலம் நிரப்பப்படுகிறது. ஆவியாதல் மற்றும் நிலத்தடி நீர் ரீசார்ஜ் மூலம் இயற்கையாக மேற்பரப்பு நீர் இழக்கப்படுகிறது. எந்த ஒரு மேற்பரப்பு நீர் அமைப்பிற்கும் இயற்கையான ஆதாரமாக மழைப்பொழிவு அமைகிறது. நிலத்தடி நீர் வளங்கள். நிலத்தடி நீர் என்பது பூமியின் மேற்பரப்பிற்கு அடியில் பாறை மற்றும் மண் துளை இடங்கள் மற்றும் பாறை அமைப்புகளின் முறிவுகளில் இருக்கும் நீராகும். உலகில் எளிதில் கிடைக்கும் நன்னீரில் சுமார் 30% நிலத்தடி நீராகும். மண்ணின் துளை இடைவெளிகள் மற்றும் எலும்பு முறிவுகள் மற்றும் பாறைகளில் உள்ள வெற்றிடங்களை தண்ணீருடன் முழுமையாக நிறைவுற்ற ஆழம் வரை எடுத்து செல்வது வாட்டர் டேபிள் நீர் அட்டவணை என அழைக்கப்படுகிறது. நீரின் மறுசுழற்சி மற்றும் மறுபயன்பாட்டிற்கான தேவைகளை பற்றி இக்காணொளியில் காணலாம். புதிய நீர் கிடைப்பதை மேம்படுத்துவதற்கான மற்றொரு வழி மறுசுழற்சி மற்றும் மறுபயன்பாடாகும். தட் இஸ் வாட்டர் ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ் டெக்னாலஜி ஆகும். மீட்டெடுக்கப்பட்ட கழிவுநீர் போன்ற குறைந்த தரம் கொண்ட தண்ணீரை பயன்படுத்துவது தொழிற்சாலைகளில் மற்ற பாகங்களை குளிர்ச்சியாகவும் தீயை அணைக்கவும் தங்கள் தண்ணீர் செலவை குறைக்கவும் பயன்படுத்தலாம். அதேபோல நகர்ப்புறங்களில் குளித்த தண்ணீர், பாத்திரங்களை கழுவும் தண்ணீர், வாகனம் கழுவும் தண்ணீர் போன்றவற்றை தோட்டக்கலைக்கு பயன்படுத்தலாம். இதன் மூலம் குடிநீர் தேவைக்கான சிறந்த தரமான நீரை நம்மால் சேமிக்க முடியும். தற்போது தண்ணீரை மறுசுழற்சி செய்வது குறைந்த அளவிலேயே நடைமுறையில் உள்ளது. இருப்பினும் மறுசுழற்சி மூலம் தண்ணீரை நிரப்புவதற்கான மகத்தான வாய்ப்பை நாம் பெற பிற்காலங்களில் முயல வேண்டும். தண்ணீரை சேமிப்பதற்கான சில வழிமுறைகள் இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 1. மழைநீர் சேகரிப்பு. மற்றொன்று நீர்நிலைகளை மேம்படுத்துதல், சொட்டு நீர் பாசனம் மற்றும் பூஜ்ஜிய திரவ வெளியேற்றம். தட் இஸ் ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ். பூஜ்ஜிய திரவ வெளியேற்றம் பெரும்பாலும் தொழிற்சாலைகளிலேயே பின்பற்றப்படுகின்றன. அலகு 5. இவ்வலகில் வன வளங்களை பற்றி நாம் விரிவாக காணவிருக்கிறோம். இன்ட்ரோடக்ஷன். காடுகளை பற்றிய அறிமுகம். காடுகள் முக்கியமான புதுப்பிக்கத்தக்க வளமாகும். உலக பரப்பில் 30% காடுகளாலும் 26% மேய்ச்சல் நிலங்களாலும் சூழப்பட்டிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. உலக பரப்பில் ஆப்பிரிக்காவில் 33%, லத்தீன் அமெரிக்காவில் 25%, வட அமெரிக்காவில் 11% மட்டுமே காடுகள் உள்ளன. சோவியத் ஒன்றியத்தில் 14% காடுகளின் கீழ் உள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் 3% மட்டுமே காடுகள் உள்ளன. 2005ஆம் ஆண்டு நிலவரப்படி நாட்டின் மொத்த புவியியல் பரப்பளவில் இந்தியாவில் 20.6% மட்டுமே காடு பரப்பளவு உள்ளது.
காடழிப்பிற்கான முக்கிய காரணிகள் இங்கே இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. மாற்று சாகுபடி, எரிபொருள் தேவை, வேளாண் வணிகத்தின் விரிவாக்கம், வளர்ச்சி திட்டங்கள், உணவுக்கான தேவை, தொழிற்துறை பயன்பாட்டிற்கான மூலப்பொருட்கள், மரம் பிரித்தெடுத்தல், சுரங்கம். வன சுற்றுச்சூழல் அமைப்பின் சிறப்பியல்புகள். வெப்பமான வெப்பநிலை மற்றும் போதுமான மழைப்பொழிவு ஆகியவை காடுகளின் சிறப்பியல்புகள் ஆகும். இதன் விளைவாக ஏராளமான குளங்கள், ஏரிகள் போன்றவை உருவாகின்றன. காடு காலநிலை மற்றும் மழையை பராமரிக்கிறது. காடு பல வன விலங்குகளை ஆதரிக்கிறது, அவற்றிற்கு தங்குமிடங்களை வழங்குகிறது மற்றும் பல்லுயிரினங்களை பாதுகாக்கிறது. மண்ணில் கரிமப் பொருட்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து உள்ளன, இது மரங்களின் வளர்ச்சியை ஆதரிக்கிறது. வன சுற்றுச்சூழல் அமைப்பின் செயல்பாடுகள் மற்றும் நன்மைகள். காடுகளிலிருந்து பெறப்படும் பொருட்கள் தேன், இறைச்சி, காளான்கள், பழங்கள், பாமாயில் மற்றும் ஒயின் போன்ற பல்வேறு வகையான உணவுப் பொருட்கள் மற்றும் காடுகளிலிருந்து பெறப்படும் மருத்துவ தாவரங்கள் வனவளங்களில் உள்ளன. உண்ணக்கூடிய உதிரி பாகங்களை தவிர மரக்கட்டைகள், மரப்பொருட்கள் போன்றவற்றை பர்னிச்சர்கள் தயாரிக்க நாம் பெருமளவில் பயன்படுத்தி வருகின்றோம். மண்ணுக்கு அடியில் புதைந்திருக்கும் பழைய மரங்களிலிருந்து எரிபொருளை நம்மால் பிரித்தெடுக்க இயலும். சுற்றுச்சூழல் செயல்பாடுகள். காலநிலை, கார்பன் சேமிப்பு, ஊட்டச்சத்து சுழற்சி மற்றும் மழைப்பொழிவு போன்ற சுற்றுச்சூழல் காரணிகளை பராமரிப்பதில் வனவளங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. கலாச்சாரம் மற்றும் சமூக நன்மைகள். காடுகளில் வாழும் பழங்குடி மக்கள் காடுகளை இயற்கை தெய்வங்களாக வழிபடுகின்றனர். பாரம்பரிய நம்பிக்கைகளும் ஆன்மீகமும் காட்டு விலங்குகளை வேட்டையாடுபவர்களிலிருந்து நகர்ப்புற மக்களால் மரங்களை வெட்டுவதிலிருந்தும் காப்பாற்றுகின்றனர். ஒரு சில மக்கள் நவீன பொழுதுபோக்கிற்காக காடுகளுக்கு செல்கின்றனர். வன பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை. காடு மிகவும் மதிப்புமிக்க வளங்களில் ஒன்றாகும். எனவே காடுகள் பாதுகாப்பது மிகவும் முக்கியமாகும். காடுகளை பாதுகாக்க நாம் பின்வரும் நடவடிக்கைகளை கண்டிப்பாக எடுத்தாக வேண்டும். காடுகளை பாதுகாப்பது ஒரு தேசிய பிரச்சனையாகும். எனவே சம்பந்தப்பட்ட அரசு துறைகளுக்கு இடையேயான சரியான புரிதலுடனும் ஒருங்கிணைப்புடனும் அதை செயல்படுத்தி கையாள வேண்டும். காடுகளின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்தி வன பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். தற்போதெல்லாம் விதைப்பந்துகளை அதிகமாக காடுகளை வளர்ப்பதற்காக பள்ளிகளில் குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இது காடு வளர்ப்பில் மிக முக்கியத்துவத்தை பெறுகிறது. காடுகளில் மரங்களை வெட்டுவதை நிறுத்த வேண்டும். காடு வளர்ப்பு திட்டங்கள் தொடங்கப்பட வேண்டும். புல்வெளிகள் மீண்டும் வளர்க்கப்பட வேண்டும். காடுகளை அழிப்பதை தடுக்க வன பாதுகாப்பு சட்டம் ஏற்கனவே உள்ளது. அதை மிகவும் கடுமையானதாக மாற்ற வேண்டும் அல்லது கண்டிப்புடன் அதை மக்களுக்கு எடுத்து உணர்த்தி காடு வளங்களை உணர்த்தி அதனை செயல்படுத்த வேண்டும். தகுதியானவர்களுக்கு விருதுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அலகு 6. இவ்வலகில் பல்லுயிரினங்கள், உயிர் பல்வகைகளின் மதிப்புகள் மற்றும் சேவைகளை பற்றி நாம் காணவிருக்கிறோம். பல்லுயிர் அல்லது உயிரியல் பன்முகைத்தன்மை என்றால் என்ன? பல்லுயிர் என்பது பூமியில் உள்ள பல்வேறு வகையான உயிரினங்களை குறிக்கிறது. இந்தியா ஒரு மிகப்பெரிய பன்முகைத்தன்மை கொண்ட தேசம். உலகில் 12 பெரிய பன்முகத்தன்மை கொண்ட நாடுகளில் நம் இந்தியாவும் ஒன்று. சுற்றுச்சூழல் மற்றும் வன அமைச்சக பதிவுகள் 47,000 தாவர இனங்கள் மற்றும் 89,000 விலங்கு இனங்கள் உள்ளதாக காட்டுகின்றன. பல்லுயிரினங்களின் மதிப்புகள் மற்றும் சேவைகளை பற்றி இக்காணொளியில் நாம் காணலாம். நுகர்வு உபயோக மதிப்பு,
உற்பத்தி பயன்பாட்டு மதிப்பு, சமூக மதிப்பு, நெறிமுறை மதிப்பு, அழகியல் மதிப்பு, விருப்ப மதிப்பு, சுற்றுச்சூழல் சேவை மதிப்பு. நுகர்வு பயன்பாட்டு மதிப்பை பற்றி இக்காணொளியில் நாம் காணலாம். கன்சம்டிவ் யூஸ் வேல்யூஸ். இவை பல்லுயிர் உற்பத்தியை அறுவடை செய்து நேரடியாக உட்கொள்ளக்கூடிய நேரடி பயன்பாட்டு மதிப்பு. எடுத்துக்காட்டு எரிபொருள், உணவு, மருந்துகள், நார்ச்சத்து போன்றவை. பல்லுயிர்களின் மதிப்பை இக்காணொளியில் காண்கின்றோம். நமது பல்லுயிரிகளிலிருந்து நமக்கு எரிபொருள், உணவு, மருந்து மற்றும் நார்ச்சத்து போன்ற அதிக அளவிலான மதிப்புமிக்க பொருட்கள் நாம் பெறுகிறோம். ஆகவே பல்லுயிரிகளை பாதுகாப்பது நமது கடமையாகும். உற்பத்தி பயன்பாட்டு மதிப்புகள். ப்ரொடக்டிவ் யூஸ் வேல்யூஸ். நமது காடுகளிலிருந்து கிடைக்கும் பல்லுயிரின மற்றும் உயிர் பல்வகைகளிலிருந்து நாம் வணிக ரீதியாக மிகவும் உற்பத்தி பயன்பாட்டு மதிப்பு மிக்க பொருட்களை நாம் உபயோகப்படுத்தி வருகின்றோம். அதில் குறிப்பாக கஸ்தூரி மானின் கொம்பு, செம்மறியாடுகளிலிருந்து பெறப்படும் கம்பளி போன்றவை அடங்கும். இதில் தற்போது கஸ்தூரி மானின் கொம்புகள் நமது உற்பத்தி பயன்பாட்டு மதிப்புகளின் கீழ் வருவதில்லை. அவற்றிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் செம்மறியாடுகளின் கம்பளிகள் உற்பத்தி மதிப்பு மிக்கதாக உள்ளது. பல்லுயிரினங்களின் சமூக மதிப்புகளை பற்றி நாம் இங்கு காணலாம். நம் மக்களின் சமூக வாழ்க்கை, பழக்க வழக்கங்கள், மதம், ஆன்மீக அம்சங்கள் மற்றும் பல தாவரங்கள் புனிதமாக கருதப்படுகின்றன. உதாரணமாக நமது தமிழ்நாட்டில் வேம்பு மரத்திற்கு மிகவும் ஒரு சமூக மதிப்பு உண்டு. அதை நாம் கடவுளாக நினைத்து வணங்குகின்றோம். இதைத்தான் நாம் சமூக மதிப்பு என்று கூறுகின்றோம். இங்கே உதாரணமாக இக்காணொளியில் துளசி, வேம்பு, மா, பசு, பாம்பு, காளை, மயில் போன்ற விலங்குகள் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளன. நமது இந்தியாவில், குறிப்பாக நமது தமிழ்நாட்டில் இந்த பசு, பாம்பு, காளை, மயில் போன்ற விலங்கினங்களுக்கும் தாவர இனங்களுக்கும் அதிக சமூக மதிப்பு உண்டு. நெறிமுறை மதிப்புகள். எத்திக்கல் வேல்யூ. நெறிமுறை மதிப்புகள் சில நேரங்களில் இருப்பு மதிப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. இது எல்லா உயிர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் மற்றும் வாழுங்கள் மற்றும் வாழ விடுங்கள் போன்ற நெறிமுறை சிக்கல்களை உள்ளடக்கியது. நெறிமுறை மதிப்பு ஒரு இனத்தை அல்லது ஒரு பகுதியை நாம் பயன்படுத்த வேண்டும் அல்லது பயன்படுத்த இயலாது என்பதற்கு கீழ் வருகிறது. அழகியல் மதிப்பு. ஏஸ்தட்டிக் வேல்யூ. சுற்றுலா பல்லுயிர்களின் அழகியல் மதிப்பை அடிப்படையாக கொண்டது. நாம் பெரும்பாலும் நகர்ப்புறங்களில் வாழ்பவர்களாக இருப்போம். நமக்கு காடுகளை பற்றியோ காடுகளில் கட்டப்பட்டுள்ள அணைகளை பற்றி அறியும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் நாம் வாழும் நகர பகுதியை விட காடுகளும் காடுகளை சுற்றியுள்ள இடங்களும் நமக்கு புதிதாகவும் பல தகவல்களை அளிப்பதாகவும் இருக்கும். குறிப்பாக அமைதியாகவும் பல்லுயிரினங்களை கொண்டதாகவும் இருக்கும். அந்த சூழ்நிலைகளில் காடுகள் மற்றும் காடுகளை சுற்றியுள்ள இடங்கள் அழகியல் மதிப்பை அதிக அளவில் பெற்று இருக்கும். அதைத்தான் சுற்றுச்சூழல் சுற்றுலா என்று நாம் சென்று வருகிறோம். இதில் சுமார் $12 பில்லியன் வருவாய் ஆண்டிற்கு ஈட்டுவதாக தகவல்கள் குறிக்கின்றன. விருப்ப மதிப்புகள். ஆப்ஷனல் வேல்யூஸ். அறியப்படாத பல்லுயிர் பெருக்கத்தின் சாத்தியக்கூறுகள் இதில் அடங்கும். உதாரணமாக எய்ட்ஸ் அல்லது புற்றுநோய்க்கான சாத்தியமான சிகிச்சையை நாம் கடல் சுற்றுச்சூழல் அல்லது வெப்பமண்டல சுற்றுச்சூழலில் அறிவியல் சாத்தியக்கூறுகள் இதில் அமையும். சுற்றுச்சூழல் சேவை மதிப்பு அல்லது
ecological services. காடுகள் அதிக அளவில் இருந்தால் நமக்கு மண்ணரிப்பு ஏற்படாது. அதேபோல் அதிக அளவில் வெள்ளம் நகர்ப்புறங்களில் வராது. மேலும் மண் வளத்தை காக்கவும் காடுகள் மிகவும் பயன்படுகின்றன. காடுகளில் உள்ள மண் வளங்கள் ஊட்டச்சத்து மிக்கதாகவும் மேலும் அவை நீர் சுழற்சிக்கு பயன்படக்கூடியதாகவும் அமையும். நைட்ரஜன் சைக்கிளை நிலைநிறுத்துவதில் பல்லுயிரினங்களும் காடு சூழ்நிலைகளும் மிகவும் உதவும். கார்பன் மூழ்கிகளின் பங்கும் சுற்றுச்சூழல் அமைப்பில் மிக முக்கிய பங்கை ஆற்றுகின்றன. பல்வேறு வகையான பல்லுயிர் மதிப்புகள், சுற்றுச்சூழல் இனங்கள் மற்றும் மரபியல் பன்முகைத்தன்மை ஆகியவை மகத்தான ஆற்றலை கொண்டிருப்பதையும், பல்லுயிர் பெருக்கத்தின் வீழ்ச்சி பெரும் பொருளாதார, சுற்றுச்சூழல் மற்றும் சமூக கலாச்சார இழப்புகளுக்கு வழிவகுக்கும் என்பதையும் தெளிவாக குறிப்பிடுகின்றன. அலகு 7 ஆற்றல் வளங்கள். ஆற்றல் வளம் என்பது ஆற்றலை ஆதாரமாக கொண்டு அல்லது ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை குறிக்கும். ஆற்றல் வளங்கள் பெரும்பாலும் நம் நாட்டில் மின்சாரம் தயாரிப்பதற்கும் மின்சாரத்தை பயன்படுத்தி பல வடிவங்களை உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது. ஆற்றல் வளங்கள் 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒன்று புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல், மற்றொன்று புதுப்பிக்க இயலாத ஆற்றல். புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலை நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ் என்று அழைக்கின்றோம். புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் என்று அழைக்கின்றோம். இங்கு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் என்றால் என்ன என்பதை விரிவாக காணலாம். குறுகிய காலத்தில் மீண்டும் உருவாக்கக்கூடிய ஆற்றலை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் என்று அழைக்கின்றோம். இந்த ஆற்றல் சுத்தமாக இருக்கும், மேலும் சுற்றுச்சூழலுக்கு எந்தவித தீங்கினையும் விளைவிக்காமல் இருக்கும். குறுகிய கால இடைவெளியில் நிரப்பப்படும் இயற்கை மூலங்கள் அல்லது செயல்முறைகளில் இருந்து இவ்வாற்றலானது உருவாக்கப்படுகிறது. உதாரணமாக, இயற்கையாக நாம் பெறக்கூடிய ஆற்றல்களான காற்று, சூரிய ஒளி, ஹைட்ரோதெர்மல் எனர்ஜி போன்றவற்றை இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களின் கீழ் நாம் பார்க்கலாம். புதுப்பிக்க முடியாத ஆற்றல் வளங்கள் குறுகிய காலத்தில் மீண்டும் உருவாக்கவோ அல்லது மீண்டும் மீண்டும் பயன்படுத்த இயலாத ஆற்றலை புதுப்பிக்க முடியாத ஆற்றல் வளங்கள் என்று நாம் கூறுகின்றோம். புதுப்பிக்க முடியாத ஆற்றல் வளங்களில் ஒரு உதாரணத்திற்கு நாம் அணு ஆற்றலை இங்கு காண்போம். அணு ஆற்றலானது அணுக்கரு வினைகள் மூலம் நமக்கு கிடைக்கிறது. அணுக்கரு வினைகள் என்பது அணுக்கரு இணைவு அல்லது அணுக்கரு சிதைவு மூலம் நாம் பெறும் ஆற்றல் அணுக்கரு ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது. அணுக்கள் ஒன்றிணைந்து ஒரு பெரிய அணுவை உருவாக்குகின்றன. அணுக்கரு பிளவில் ஆற்றலை வெளியிடுவதன் மூலம் சிறிய அணுக்களை உருவாக்க அணுக்களின் பிரிவு நடைபெறுகிறது. அணுமின் நிலையங்கள் அணுக்கரு பிளவை பயன்படுத்தி ஆற்றலை உற்பத்தி செய்கின்றன. சூரியன் அணுக்கரு இணைவை பொறிமுறையை பயன்படுத்தி ஆற்றல் உற்பத்தியை செய்கிறது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆதாரங்களை பற்றி இங்கு காண்போம். அதில் குறிப்பாக சூரிய ஆற்றலை பற்றி இங்கு காண்போம். சூரியனிலிருந்து நேரடியாக பெறப்படும் ஒளி கதிர்களிலிருந்து பெறப்படும் ஆற்றல் சூரிய ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது. சூரிய சக்தியை பல வழிகளில் பயன்படுத்துகின்றோம். உதாரணமாக சோலார் மோட்டார், சோலார் ஹீட்டர், சோலார் குக்கர், சோலார் செல்கள் போன்றவை சூரிய ஆற்றலின் மூலம் நாம் நடைமுறையில் பயன்படுத்தி வரும் செல்கள் ஆகும். அடுத்ததாக புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வரிசையின் கீழ் காற்று ஆற்றலை பற்றி இங்கு காண்போம். பழைய காற்றாலைகள் பம்புகளுக்கு சக்தி அளிக்க பயன்படுத்தப்படுகிறது. இன்று வானளாவிய கட்டிடங்கள் போன்ற உயரமான விசையாழிகள், மிகப்பெரிய விட்டம் கொண்ட மேம்பட்ட விசையாழி கத்திகள் உலகளவில் கவனத்தில் நிற்கின்றன. காற்றாலை ஆற்றல்
விசையாழியின் கத்திகளை சுழற்றுகிறது. இது மின்சார ஜெனரேட்டரை இயக்கி மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. உலக ஆற்றல் நகர்வில் 5.3% சற்று அதிகமாக இருக்கும் காற்று பல நாடுகளில் மலிவான எரிசக்தி ஆதாரமாக மாறி உள்ளது. ஒரு விசையாழி இருக்கும் இடத்தை காற்று ஆற்றல் உற்பத்தி செய்ய நாம் பயன்படுத்த முடியும். விசையாழிகள் வரிசையாக அமைக்கப்பட்ட இடத்தை நாம் காற்று ஆற்றல் பண்ணை தட் இஸ் விண்ட் ஃபார்ம் என்று அழைக்கின்றோம். ஆனால் இதில் மிகவும் ஒரு கட்டுப்பாடு உள்ளது. காற்றின் வேகம் 15 கிலோமீட்டர் மணிக்கு இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் அங்கு காற்றாலை நிறுவுவது மிகவும் சிரமம். மேலும் காற்றாலை நிறுவி காற்று இல்லாமல் போனாலும் அக்காற்றாலையால் எந்த பயனும் இராது. நீர் மின்சாரம், ஹைட்ரோ பவர் எனர்ஜி, இதுவும் ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களுக்கு உதாரணமாக அல்லது வகையாக குறிப்பிடப்படுகிறது. உலகளவில் பெரும்பாலான நாடுகளில் மின்சாரம் தயாரிக்க இந்த ஹைட்ரோ பவர் எனர்ஜி என்பதையே நாம் அதிக அளவில் பயன்படுத்துகின்றோம். இருப்பினும் காற்றாலை ஆற்றல் விரைவில் முன்னணியில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீர் மின்சாரம் தண்ணீரை சார்ந்துள்ளது. ஒரு பெரிய ஆற்றில் வேகமாக நகரும் நீரோடை அல்லது உயரமான இடத்திலிருந்து வேகமாக கொட்டும் நீரிலிருந்து ஜெனரேட்டரின் உதவியுடன் டர்பைன் பிளேடுகளை சுழற்றி நாம் நீர் சக்தியை பெறுகின்றோம். உதாரணம், மிகப்பெரிய அணைகள். பயோமாஸ் ஆற்றல், விலங்குகள் மற்றும் தாவரங்களிலிருந்து வரும் கழிவுகள் அல்லது மக்கும் பொருட்களிலிருந்து உயிர் பொருள் என்பது பெறப்படுகிறது. இவ்வுயிர் பொருளானது மக்கும் டீகம்போசிஷன் அடைந்த பிறகு அதிலிருந்து பெறப்படும் ஆற்றல் பயோமாஸ் ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பயோமாஸ் ஆற்றலும் புதுப்பிக்கத்தக்க எரிபொருள் அதன் கீழ் வருகிறது. ஆனால் நிலக்கரி மற்றும் பிற புதைவடிவ எரிபொருட்கள் இதன் கீழ் வராது. புவி வெப்ப சக்தி, வெந்நீர் ஊற்று பற்றி நாம் கேள்விப்பட்டு இருப்போம். வெப்ப நீரூற்றுகளில் உள்ள நீர் புவி வெப்ப ஆற்றலின் காரணமாக வெப்பமாக இருக்கிறது. பூமியின் மைய பகுதியில் உள்ள மிக அதிக வெப்பத்தை பாறைகளின் கதிரியக்க துகள்கள் சிதைவதால் பூமியின் மையத்தில் உருகிய பொருட்கள் உள்ளன. இதிலிருந்து எடுக்கப்படும் ஆற்றல் புவி வெப்ப ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது. புதுப்பிக்க முடியாத ஆற்றல் வளங்களை பற்றி இக்காணொளியில் நாம் காணலாம். மாசு மற்றும் பசுமையில்ல வாயுக்களை இப்புதுப்பிக்க முடியாத ஆற்றல் வளங்கள் உருவாக்குகின்றன. தொழில்நுட்ப வளர்ச்சியால் எரிசக்தி தேவை நமக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நம் அன்றாட பயன்பாட்டிலும் இது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இவ்வாற்றலை பூர்த்தி செய்யும் விதமாக நாம் இப்புதுப்பிக்க முடியாத ஆற்றல் வளங்களை அதிக அளவில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலையான அபிவிருத்தி என்ற கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாமல் நாம் தொடர்ந்து உபயோகப்படுத்தி கொண்டே வருகின்றோம். ஆனால் இதன் மூலம் மாசு மற்றும் கிரீன் ஹவுஸ் கேசஸ், பசுமையில்ல வாயுக்களை நாம் அதிக அளவில் உற்பத்தி செய்து வருகின்றோம். கிடைக்கக்கூடிய அல்லது அறியப்பட்ட ஆற்றல் மூலங்களை மிகவும் திறமையாக பயன்படுத்த நல்லதொரு தொழில்நுட்பத்தை நாம் உருவாக்க வேண்டும். நாம் இந்த அலகில் பார்த்தது புதுப்பிக்க முடிந்த ஆற்றல் மற்றும் புதுப்பிக்க இயலா வளங்களை பற்றி நாம் விரிவாக பார்த்தோம். இதில் குறிப்பாக ஆற்றல் எதற்கெல்லாம் பயன்படுத்த முடியும், ஆற்றலை எதற்கெல்லாம் பயன்படுத்த இயலாது என்பதை பற்றி இங்கு காண்போம். ஆற்றல் நாம் அன்றாட வாழ்வில் எதற்கெல்லாம் பயன்படுத்த முடியும் என்று பார்த்தால், நாம் காலையில் எழுந்து செய்யும் வேலையிலிருந்து இரவு முடியும் வேலை வரை நாம் இந்த ஆற்றலை பயன்படுத்தி வருகின்றோம். உதாரணமாக நமது நியூக்ளியர் எனர்ஜி,
அணு ஆற்றலை நாம் எரிசக்திக்கு பயன்படுத்துகின்றோம். நம்முடைய அன்றாட வாழ்வில் உபயோகப்படுத்தப்படும் கிரைண்டர், மிக்ஸி போன்ற அனைத்தும் நமக்கு அணு ஆற்றல் எரிசக்தியிலிருந்து கிடைப்பவைகள் ஆகும். இந்த சூரிய ஆற்றல் புதுப்பிக்க ஆற்றல் வளங்களுக்கு கீழ் வருகிறது. இந்த சூரிய ஆற்றலை நாம் பயன்படுத்தினால் நாம் நாட்டில் நம் உலகில் நிலவும் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், ஓசோன் லேயர் டிப்ளீஷன் ஆகிய கூறுகளை நம்மால் ஓரளவு குறைக்க இயலும். ஆதலால் நாம் புதுப்பிக்க முடியாத ஆற்றல் வளங்களை பயன்படுத்துவதிலிருந்து சற்று முன்னேறி புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்களை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். இப்போதெல்லாம் சூரிய அடுப்பு, சூரிய வாட்டர் ஹீட்டர், சூரிய மோட்டார் போன்றவை நம் பழக்கத்தில் சற்று வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றிய அவேர்னஸ் நம் அனைவரிடமும் வர வேண்டும். ஏனென்றால் இந்த புதுப்பிக்க ஆற்றல் வளங்களை நாம் பயன்படுத்தினால் மட்டுமே நம் உலகில் நிகழக்கூடிய குளோபல் வார்மிங், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், ஓசோன் லேயர் டிப்ளீஷன் போன்ற மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆனால் மனிதனால் எப்படியும் தடுக்க இயலாத மனிதனால் நிறைவேற்றவே முடியாத சில கூறுகளை நம்மால் இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை பயன்படுத்தினால் மட்டுமே நம்மளால் அடைய முடியும். உதாரணமாக காற்றாலை ஆற்றல். இக்காற்றாலை ஆற்றலை நாம் விவசாய நிலங்களில் எப்போதுமே பயன்படுத்தக்கூடாது. இதை பற்றிய பேசிக் நீடு, இதை பற்றிய ஒரு அடித்தள அறிவு நமக்கு எப்பொழுதுமே வேண்டும். காற்றாலை நிறுவும் பொழுது நம் மனதில் வைத்து கொள்ள வேண்டிய நினைவுகள் விவசாய நிலங்களாக இருக்கக்கூடாது. அதே போன்று காற்று அதிக அளவில் அப்பகுதியில் வீச வேண்டும். அதே போன்று காற்று இல்லாத நாட்களில் அக்காற்றாற்றலை சேமிக்கக்கூடிய அமைப்புகளும் நம்மிடத்தில் வேண்டும். அதே மாதிரி காற்றாற்றல் எந்த பகுதிகளிலெல்லாம் நிறுவலாம் என்றால், காற்று மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வேண்டும். அவ்வாறு வீசும் பொழுதே நம்மளால் அதிக அளவில் காற்று ஆற்றலை ஈட்ட முடியும். ஆனால் நாம் பெரும்பாலும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் உந்துதலால் நாம் காற்றின் அளவு குறைந்த விவசாய நிலங்கள் அதிகம் உள்ள பகுதிகளையே காற்றாற்றல் ஆலைகள் நிறுவ பயன்படுத்துகின்றோம். அவ்வாறான காற்றோட்டம் குறைந்த பகுதியையும் விவசாய பகுதியையும் இக்காற்றாற்றலுக்கு நாம் நிறுவக்கூடாது, வழங்கவும் கூடாது, நிறுவவும் கூடாது. நீர் மின்சாரம், ஹைட்ரோ பவர் எனர்ஜி. இந்த நீர் மின்சாரம் தயாரிக்க நாம் அதிக அளவில் பெரிய அணைகளை கட்டுவோம். இந்த பெரிய அணைகள் நிறுவும் பொழுது மிகப்பெரிய அளவிலான பல்லுயிர் இழப்புகளை, உயிர் பல்வகைகளை அழித்தே நாம் இந்த நீர் மின்சார நிலையங்களை அமைப்போம். உதாரணமாக நர்மதா வேலி ப்ராஜெக்ட், இதெல்லாம் நீர் மின்சாரம் தயாரிக்க நாம் பயன்படுத்தினோம். ஆனால் அங்கெல்லாம் 2 விதமான இம்பேக்ட் ஆன் பயோடைவர்சிட்டி அண்ட் இம்பேக்ட் ஆன் ட்ரைபல்ஸ் ஆகிய 2 கூறுகளை நாம் எதிர்கொண்டோம். அவ்வாறான தாக்குதல்கள் எல்லாம் மனிதனுக்கோ காடுகளுக்கோ காட்டு விலங்கினங்களுக்கோ வராமல் நாம் பார்த்து கொள்வது மிகவும் முக்கியம். இங்கு ஹைட்ரோ பவர் எனர்ஜி பெறுவதற்கு நாம் நிறுவும் பெரிய அணைகள், அந்த பெரிய அணைகள் எவ்வாறான பகுதியில் நிறுவப்படும் என்பதை பற்றி இங்கு காண்போம். பெரிய அணைகள் நிறுவும் இடங்கள்
சுற்றிலும் மலைப்பகுதிகள் சூழ்ந்த அதிக அளவில் நீர் சேகரிக்கக்கூடிய இடங்களை தான் நாம் இந்த நீர் மின்சாரம் தயாரிக்க நிறுவப்படும் அணைகளுக்கு நாம் இடத்தை தேர்ந்தெடுப்போம். அவ்வாறு சுற்றிலும் மலைப்பகுதிகள் நிறைந்த, அதே போன்று அதிக அளவில் நீர் சேகரிக்கக்கூடிய இடம் எதுவாக இருக்கும் என்றால் அடர்ந்த காட்டு பகுதியாக இருக்கும். அந்த அடர்ந்த காட்டு பகுதியில், அடர்ந்த காடு என்றாலே நமக்கு சட்டென்று நினைவில் வருவது அடர்ந்த காடு என்ற அடர்ந்த காடு. சிறிய புல்லிலிருந்து மிக மிக பெரிய மரங்கள் வரை இருக்கும். அதேபோல் வனவிலங்குகள் அதிகமாக இருக்கும். அதேபோல் வனவிலங்குகள் இருந்தால் கண்டிப்பாக அடர்ந்த காடுகளும் வனவிலங்குகளும் இருந்தால் கண்டிப்பாக அங்கு மலைவாழ் மக்கள் அதிகமாக இருப்பார்கள். அது போன்ற மலைவாழ் மக்கள், மரங்கள், விலங்கினங்கள் அதிகம் உள்ள பகுதிகளை நாம் தேர்ந்தெடுப்போம். அவ்வாறு தேர்ந்தெடுக்கும் பொழுது நாம் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் இழப்பை அப்பகுதியில் அடைவோம். அவ்வாறான சுற்றுச்சூழல் இழப்பை நாம் அடைய நேரிடும் பொழுது நாம் சூரிய ஆற்றல், காற்றாற்றல் போன்ற மிக பெரிய ஆற்றல் வகைகளை நாம் தத்தெடுத்து கொள்ள வேண்டும். முடிந்த அளவு நீர் மின்சாரம் உற்பத்தி செய்ய பெரிய அணைகள் கட்டுவதை நாம் சற்று தொலைவில் வைத்துவிட்டு இந்த சூரிய ஆற்றல், காற்றாற்றல் போன்றவற்றை நாம் பின்பற்ற முயல வேண்டும். ஏனென்றால் நான் முன்னாடி கூறியது போல மலைகள் இருந்தால் காடுகள் இருக்கும், காடுகள் இருந்தால் வனவிலங்குகள் இருக்கும், வனவிலங்குகள், மலைகள், காடுகள் இருந்தால் அங்கு பழங்குடியின மக்கள் இருப்பார்கள். இவர்களுக்கெல்லாம் எவ்வாறான இழப்புகள் ஏற்படும் என்பதை இப்போது காண்போம். குறிப்பாக உதாரணத்திற்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போது என்னை இந்த இடத்தில் விட்டு செல்ல சொல்கிறார் என்றால் இது என்னுடைய பூர்வீகமான இடமாக இருந்தால் நான் என்ன செய்வேன்? இந்த இடத்தை நான் காலி செய்ய மாட்டேன் என்று சொல்வேன். இந்த இடத்திற்கான தேவை அதிகரிக்கிறது என்றால் எனக்கு மாற்று இடம் தேவை என்று நினைப்பேன். ஆனால் ஒரு இடத்தில் இருந்து என்னை மற்றொரு இடத்திற்கு இடம் பெயர்க்கிறார்கள். அப்பொழுது நான் என்ன மாதிரியான சூழலை எல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், தகவமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னுள் எழும். இங்கு நாம் பார்க்க வேண்டியது, நாம் மனிதன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து விடுவோம். அதனால் அங்குள்ள சூழலை சற்று கொஞ்சம் கொஞ்சமாக அல்லது மெதுவாக அந்த சூழலை நான் தகவமைத்து கொள்வேன். ஆனால் நினைத்து பார்க்க வேண்டும், காடுகளில் உள்ள விலங்கினங்கள் என்ன செய்யும்? அதே போல அந்த விலங்கினங்களின் தகவமைவு என்ன செய்யும்? இப்பொழுது பெரும்பாலான யானை கூட்டங்கள் நம் மனிதன் வாழும் இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வருகின்றன என்று நாம் மிக பெரிய அளவில் போராட்டங்கள் எல்லாம் செய்கிறோம். ஆனால் நினைத்து பார்க்க வேண்டும், நாம் தான் யானையின் இடத்தில் போய் இது போன்ற அணைகளையோ அல்லது டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், நமக்கு தேவையான நாட்டிற்கு இல்லாட்டி மனித குலத்திற்கு தேவையான ஆற்றலை பெறுவதற்கான மிகப்பெரிய நிறுவனங்களையோ நாம் அங்கு சென்று நிறுவுகிறோம். ஆனால் யானை செல்லும் இல்ல வந்து போகும் இடங்களை தான் நாம் இந்த மாதிரியான மிக அணைகளையோ டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் போன்றவற்றையோ செய்வதற்கு நாம் அதிக அளவில் பயன்படுத்துகின்றோம். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? யானை ஊருக்குள் வந்து விடுகிறது, யானை மனிதன் வாழும் இடத்திற்கு வந்து விடுகிறது என்ற குற்றச்சாட்டுகளை யானையின் மீதோ, புலி மீதோ, சிங்கத்தின் மீதோ சுமத்துகின்றோம். ஆனால் உண்மையான காரணம் அதுவல்ல. நமக்கு மனித தேவைக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. அந்த ஆற்றலை உற்பத்தி செய்ய அணைகள் தேவைப்படுகிறது. அந்த அணைகளை கட்டுவதற்கு காடுகள் தேவைப்படுகிறது. அந்த காடு தேவைக்காக நாம்
வனவிலங்குகளின் அதே போன்று அங்கு வசிக்கும் பழங்குடியின மக்களை நாம் இடம்பெயர்த்துகின்றோம். இந்த இடம்பெயர்தலால் ஏற்படு ஏற்படக்கூடிய அழிவுகள் தான் இந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் என்று சொல்கிறோம். மனித விலங்கு மோதல். இந்த மனித விலங்கு மோதல் எதனால் ஏற்படுகிறது என்றால், இதை போன்ற டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை EIA என்று சொல்வார்கள். என்வைரன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், தட் இஸ் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டை நாம் சரிவர கடைபிடிக்காமல் அல்லது அப்படியே நாம் கடைபிடித்தோமே ஆனாலும் மனிதனுடைய தேவை அதிகரிக்கும் பொழுது நாம் கண்டிப்பாக அதை செய்தாக வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு உந்தப்படுகின்றோம் அல்லது தள்ளப்படுகின்றோம். அவ்வாறு தள்ளப்படும் போது இந்த மேன் அண்ட் அனிமல் கான்ஃப்ளிக்ட், மனித விலங்கு மோதல்கள் ஏற்படுகின்றன. இதனால் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. இது விலங்கு மனித மோதல். அதேபோல் ட்ரைபல்ஸ், இம்பேக்ட் ஆன் ட்ரைபல்ஸ் டியூ டு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ். இந்த நீர் மின்சாரம் தயாரிக்க அதிக அளவிலான வனங்கள் தேவைப்படுவதால் வனங்களில் வாழும் பழங்குடியின மக்களை நாம் இடம்பெயர்த்துகின்றோம். அவ்வாறு இடம்பெயர்த்துதலால் அவர்களுக்கு ஏற்படும் சூழலியல் மாற்றங்கள். நகர்ப்புறத்தில் வாழும் மக்கள் நாம் அரிசி உணவை உண்போம். அதேபோல் காடுகளில் வாழும் பழங்குடியின மக்கள் அதிக அளவில் வனங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள் போன்றவற்றை உண்பார்கள். இந்த பேசிக் நீட்ஸ், உணவு பழக்க வழக்கங்களிலேயே நமக்கும் அவர்களுக்கும் நிறைய வேறுபாடு ஏற்படுகிறது. இந்த வேறுபாடு அல்லது பாகுபாடு ஏற்படும் பொழுது அவர்களால் நமது சூழ்நிலையை எட்ட இயலாது. அப்பொழுது அதே போல் இது உணவு. அடுத்ததாக உறைவிடம். நாம் என்னதான் மாடர்னாக நல்ல ஒரு சொபிஸ்டிகேட்டடான வீடுகளை அல்லது தகவமைப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட அவர்களால் அங்கிருந்து நமது சூழ்நிலையில் வந்து வாழ்வது கடினமாக இருக்கும். அதே போல் மனிதன் உயிர் வாழ்வதற்கு அல்லது அவனுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முக்கிய காரணமாக அமைவது வேலை. அந்த வேலை வனத்தில் வாழ்பவர்கள் அவர்களுக்கு தெரிந்த மருந்து செடிகள் பறிப்பது, பழங்கள், காய்கறிகளை பறித்து விற்பது, அல்லது மரப்பொருட்களிலிருந்து என்னென்ன கிடைக்குமோ அதையெல்லாம் தான் அவர்கள் விற்றோ அல்லது வேறு வகைகளில் வியாபாரம் செய்தோ பிழைப்பார்கள். அவர்களை நகர்ப்புறத்திற்கு நகர்த்தும் பொழுது அவர்களால் அம்மாதிரியான வேலைகளை செய்ய இயலாது. அப்பொழுது பழங்குடியின மக்கள் மேலும் மிகப்பெரிய தாக்குதல்கள் ஏற்படும். இம்மாதிரியான தாக்குதல்களை நாம் எப்போதே தெரிந்திருக்க வேண்டும் அல்லது அறிந்திருக்க வேண்டும் என்றால், இந்த நீர் மின்சாரம் தயாரிக்க, அணைகள் கட்ட, டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் என்ற ஒன்றை நாம் முன்னரே செயல்படுத்தும் முன்னரே இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு என்ற ஒன்றை நாம் விரிவாக செய்வோம். அப்பொழுதே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட், இம்பேக்ட்ஸ் ஆன் ட்ரைபல்ஸ், இதை போன்றவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்து disadvantages of construction of new projects on forest area. ஆனால் அட்வான்டேஜாக என்னென்னலாம் சொல்வார்கள் என்றால், பெரிய அணைகள் அல்லது நீர்மின் நிலையங்களை காடுகளின் நடுப்பகுதியில் அமைக்கும் பொழுது நமக்கு இந்த ட்ரைபல்ஸை இடம்பெயர்த்துவதால் அவர்களுக்கு சிறப்பு ஒதுக்கீடு, பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ வேலை வாய்ப்புகளிலோ சிறப்பு ஒதுக்கீடுகள் வழங்கப்படும். அதே போல் அவர்களது படிப்பறிவு முன்னுக்கு கொண்டு வரப்படும். அதே போல் டேம் அங்கே கட்டுவதால் மக்கள் அதிக அளவில் ஈகோ டூரிசம், சுற்றுலா செல்வார்கள் போன்ற
நிறைய காரணிகளை அங்கு அட்வான்டேஜாக நன்மைகளாக, அது அணைகள் கட்டுவதால் ஏற்படும் நன்மைகளாக அந்த EIA குறிப்புகளில் அதிக அளவில் அமைப்பார்கள். ஆனால் மனிதனால் அவனுடைய தகவமைப்பை மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் விலங்குகள் என்ன செய்யும்? கண்டிப்பாக மேன் அண்ட் அனிமல் கான்ஃப்ளிக்ட் ஏற்படும். இதை போன்ற மிகப்பெரிய அணைகள், மிகப்பெரிய அனல் மின் நிலையங்கள் அல்லது நீர்மின் நிலையங்கள் ஏற்படுத்தும் பொழுது மிகப்பெரிய தீமைகள் எல்லாம் விளையும் என்பது நமக்கு முன்னரே தெரியும். ஆனால் நம்முடைய மனித தேவைக்காக, எனர்ஜி தேவைக்காக நாம் கண்டிப்பாக அதை நிறுவியே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். ஆக இந்த நீர் மின்சாரங்கள், ஜியோதெர்மல் எனர்ஜி ஆகியவற்றிற்கு பதிலாக நாம் எந்த மாதிரியான ஆற்றலை எல்லாம் கடைபிடிக்கலாம் என்றால், சூரிய ஆற்றல், காற்றாற்றல் போன்றவற்றை நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தி கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் விலங்குகள் மற்றும் தாவரங்களிலிருந்து வரும் கரிம பொருட்கள், பயிர்கள், கழிவு மரம் மற்றும் மரங்களை உள்ளடக்கியது உயிர் பொருள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உயிர் பொருளிலிருந்து வரும் பயோமாஸ் எனர்ஜியை நாம் பின்வரும் காலங்களில் பின்பற்ற அல்லது கடைபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இவை பொதுவாக விலங்குகள், தாவரங்கள் ஆகியவை இறந்து கிடைக்கும் கனிம பொருட்களே ஆகும். நிறைய பேர் நினைத்துக் கொள்வார்கள், விலங்குகள் தாவரங்களிலிருந்து பொதுவாகவே இந்த பயோமாஸ் எனர்ஜி தயாரிக்கப்படுகிறதா? அவைகளெல்லாம் மக்கி நமக்கு பயோமாஸ் எனர்ஜி தயாரிக்க உதவும். ஸோ இது போன்ற ஆற்றல்களை எல்லாம் பின்வரும் நாட்களில் நாம் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் நிலக்கரி மற்றும் பிற புதைவடிவ எரிபொருட்கள் இவையெல்லாம் தற்போது தீர்ந்து விடும் நிலையில் அல்லது தீர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த 20-30 ஆண்டுகளில் நமக்கு இந்த எரிபொருட்களிலிருந்து நம்மளால் ஆற்றலை பெற இயலுமா இயலாதா என்பது நமக்கு 100% அல்லது 50% கண்டிப்பாக சொல்ல இயலாது. ஆக நாம் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்களான சூரிய ஆற்றல், காற்றாற்றல் போன்றவற்றை நாம் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள பின்வரும் காலங்களில், பின்வரும் டீகேட் என்று சொல்வார்கள், பின்வரும் ஆண்டுகளில் நாம் செயல்படுத்தவும் பயன்படுத்தவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த புவி வெப்ப சக்தி, இந்த புவி வெப்ப சக்தியையும் நாம் பயன்படுத்தவும் இதை பற்றின அறிவை வளர்த்து கொள்ளவும் வேண்டும். இது இனிவரும் காலங்களில் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில், அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலையான அபிவிருத்தியில் இந்த புவி வெப்ப சக்தியையும் நாம் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இதை பற்றின அறிவையும் நாம் அனைவருக்கும் சொல்லவும் வேண்டும், பரப்பவும் வேண்டும். புதுப்பிக்க முடியாத ஆற்றல் வளங்களால் ஏற்படும் விளைவுகளை பற்றியும் மக்களுக்கு நாம் அதிக அளவில், குறிப்பாக சுற்றுச்சூழல் அறிவியல் படித்தவர்கள் இல்லை சுற்றுச்சூழல் அறிவியலை பற்றிய ஆர்வம் உள்ளவர்கள், இந்த புதுப்பிக்க முடியாத ஆற்றல் மூலங்கள் மூலம் நமக்கு என்னவெல்லாம் மாசுகள் ஏற்படுகின்றன, என்னவெல்லாம் விளைவுகள் ஏற்படுகின்றன, பின்வரும் காலங்களில் ஏற்படும் என்பதை பற்றின அறிவையும் நாம் புகுத்த வேண்டும். உதாரணமாக, மாசு மற்றும் பசுமை இல்ல வாயுக்களை உருவாக்குகின்றன. இந்த நிலக்கரி, படிம எரிபொருட்களை நாம் அதிகம் எரிப்பதன் மூலம் கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் அதிக அளவில் வான்வெளியில் உமிழப்படுகின்றன. உதாரணமாக, நாம் தினந்தோறும் 2 வீலர், 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்துபவர்களாக இருப்போம். நம்முடைய வாகனங்களில் இருந்து தினசரி நாம் சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களை உமிழ்கிறோம். இந்த வாயுக்கள் உமிழப்படுவதால் அவை வான்வெளியில் உள்ள அட்மாஸ்பியரில் கலப்பதன் மூலம் நமக்கு பசுமை இல்ல வாயுக்கள்
உருவாகின்றன. இந்த பசுமையுள்ள வாயுக்கள் உருவாவதால் நமக்கு நிலையான மழை பொழிவதில்லை. அவ்வாறான மழை பொழிந்தாலும் அமில மழையாக பொழியக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ளது. அவ்வாறு அமில மழையாக பொழிந்தால் நம் நாட்டில் என்னவெல்லாம் ஏற்படும் என்றால், மழையாக பொழிந்தால் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஆனால் மழை அமில மழையாக பொழிந்தால் ஏற்படும் தீமைகள் என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால், அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் நாம் அதிகம் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் அதாவது வேளாண்மையை சார்ந்தே வாழ்ந்து வருகின்றோம். வேளாண் நிலங்களில் அமில மழை பொழிந்தால் என்ன ஆகும் என்ற ஒரு அடிப்படை அறிவு நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இந்த அமில மழை எதனால் பொழிகின்றது என்ற அடிப்படை அறிவும் நமக்கு இருக்க வேண்டும். இதெல்லாம் நாம் உமிழும் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகிய வாயுக்கள் அட்மாஸ்பியரில் வான்வெளியில் கலப்பதால் மேலிருந்து உமிழப்படும் மழை நீரில் இந்த வாயுக்கள் கரைவதால் நமக்கு அமிலமழை பொழிகிறது. இந்த அமிலமழையானது வேளாண் நிலங்களை, ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் அல்லது ஸ்டாச்சூஸ் போன்றவற்றை முற்றிலும் அரிக்கக்கூடிய பணிகளை செய்யும். நமது நாட்டில் அதிக அளவிலான ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் அப்படி என்றால் வரலாற்று குறிப்புகள் அல்லது வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள் ஆகிய உதாரணமாக தாஜ்மஹால், குதுப்மினார் போன்றவை உள்ளன. அவையெல்லாம் இந்த அமில மழையால் அதிக அளவில் அரிக்கக்கூடிய இல்லது அழிந்துவிடக்கூடிய பாதிப்புகள் அதிகம் உள்ளது. ஆகையால் இந்த அமில மழை, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், பசுமை இல்ல வாயுக்கள், குளோபல் வார்மிங்னா புவி வெப்பமடைதல். புவி வெப்பமடைவதால் என்ன ஆகும் என்றால், ஆர்டிக், அண்டார்டிக் பகுதிகளில் உள்ள பனிகள் எல்லாம் உருக தொடங்க ஆரம்பிக்கும். அவ்வாறு உருக தொடங்க ஆரம்பித்தால் லோ லையிங் ஏரியாஸ் என்று சொல்வார்கள். கடலோர பகுதிகள், சிங்கப்பூர், துபாய் போன்ற கடலோர பகுதிகள் எல்லாம் கடலில் மூழ்கும் அபாயம் ஏற்படும். கேட்க மிக சாதாரணமாக இருக்கும். இது பனிப்பாறைகள் உருகுகின்றன, லோ லையிங் ஏரியாஸ் தண்ணீரில் மூழ்குகின்றன. இதனால் என்ன பாதிப்பு என்று நாம் மிக சாதாரணமாக சுலபமாக நாம் அவ்வாறான கேள்விகளையும் விடயங்களையும் கடந்து செல்லலாம். ஆனால் அதன் மூலம் ஏற்படும் இழப்புகள் மிக அதிகமாக இருக்கும். ஸோ அவ்வாறான மாசுக்களையும் பசுமை இல்ல வாயுக்களையும் நாம் எவ்வாறெல்லாம் குறைக்க வேண்டும், எவ்வாறெல்லாம் தடுக்க வேண்டும் போன்ற மிக சிறிய முதல் மிக பெரிய அறிவு நமக்கு வேண்டும். அவ்வாறான அறிவு வேண்டுமென்றால் இவ்வாறான வளங்களையும் வளங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல்களையும், அவ்வாறு கிடைக்கக்கூடிய ஆற்றல் நல்வழியில் கிடைக்கக்கூடிய ஆற்றலா அல்லது வேறு மாற்று வழியில் இங்கே தீமை என்று சொல்லாமல் வேறு மாற்று வழியில் கிடைக்கக்கூடிய ஆற்றல்களை பயன்படுத்த வேண்டும் போன்ற நிறைய கூறுகளை நாம் இனி வரும் காலங்களில் பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் நாம் கடந்த வகுப்பிலும் சரி, இந்த வகுப்பிலும் சரி, சுற்றுச்சூழலில் உள்ள அமைப்புகள், சுற்றுச்சூழல் அமைப்புகளில் உள்ள வகைகள், சுற்றுச்சூழல் அமைப்பு வகைகளில் உள்ள நன்மைகள், அடுத்ததாக சுற்றுச்சூழல் வளங்கள், சுற்றுச்சூழல் வளங்களில் உள்ள சுற்றுச்சூழல் வளங்களில் உள்ள டைப்ஸ், மூலங்கள் இல்லாட்டி வளங்களில் உள்ள மூலங்கள், அவற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல். இவ்வாறாக 2 வகுப்புகளிலும் நிறைய கூறுகளை நாம் பார்த்துவிட்டோம். இவற்றிலெல்லாம் எவை தேவை, எவை தேவையில்லை, எவை அத்தியாவசியத்திற்கு தேவை ஆகியவற்றை பற்றி நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இன்று நாம்
நம்முடைய நகரங்களில் அதிகமாக மக்கும் குப்பை, மக்காத குப்பைகளை பற்றி அதிக அளவில் பேசி வருகிறோம். ஆனால் நம் மனதளவில் நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனை பேர் மக்கும் குப்பை, மக்காத குப்பைகளை பிரித்து தருகிறோம் என்று நினைக்க வேண்டும். நிஜமாவே நாம் மக்கும் குப்பைகளை பிரித்து தருகிறோமா? இல்லை மக்காத குப்பைகளை மக்கும் குப்பையில் சேர்த்து கொடுக்கிறோமா என்று நீங்கள் ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தால் 95% பேர் நாம் மக்கும் மக்காத குப்பைகளை பிரித்து தருவதே இல்லை. அதேபோல் மக்காத குப்பைகளை உதாரணமாக பிளாஸ்டிக் என்று சொல்வார்கள். அதை அதிக அளவில் உபயோகப்படுத்தி வருகிறோம். ஆனால் அந்த மக்காத குப்பைகளை அதிக அளவில் உபயோகப்படுத்துவதும் இல்லாமல் அதை அதிக அளவில் எரித்து விடுகிறோம். இந்த எரிக்கும் செயல் மூலமாக நாம் அதிக அளவில் டயாக்சின் என்ற வாயுவை வான்வெளியில் அதிக அளவில் கலக்க விடுகிறோம். இந்த டயாக்சின் என்ற வாயுவானது மனிதனில் கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய ஆற்றல் மிக்கதாக உள்ளது. ஆனால் இதை பற்றிய அறிவு நமக்கு அதிக அளவில் ரேடியோக்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலம் புகுத்தப்படுகின்றன. ஆனால் நாம் எத்துணை பேர் அவற்றையெல்லாம் பின்பற்றுகிறோம் என்றால் மிக சிறிய அளவில் 1% முதல் 5% வரை மட்டுமே இருப்போம். ஏனென்றால் அதற்கு ஸ்ட்ரிக்டான, அதாவது கடுமையான சட்டங்கள் எதுவும் இல்லை. ஆக இந்த புதுப்பிக்க முடியாத ஆற்றல், அதே மாதிரி வளங்கள், புதுப்பிக்கத்தக்க வளங்கள், புதுப்பிக்க முடியாத வளங்கள் ஆகியவற்றையெல்லாம் நாம் தேவைக்கு அதிகமாக உபயோகப்படுத்துவதாலோ இல்லை தேவைக்கு அதிகமாக உபயோகப்படுத்தாமல் இருக்கிறோமோ அல்லது இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ செய்தே ஆக வேண்டும், கடைபிடித்தே ஆக வேண்டும், இப்படியெல்லாம் செய்வதற்கு சட்டங்கள் இருக்கின்றனவா, இல்லை அது இயற்றப்பட்டுள்ளதா, இல்லை அப்படியெல்லாம் ஒரு சட்டம் இருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் நாம் இனிவரும் காலங்களில் பார்ப்போம். ஆனால் உதாரணமாக ஒரு பகுப்பாய்வு, வீட்டில் தினந்தோறும் நாம் செய்யக்கூடிய செயல் ஒன்று என்றால் மக்கும் குப்பை, மக்காத குப்பை ஆகியவற்றை நாம் பிரிக்க வேண்டும். ஆனால் இதை செய்கிறோமா? நினைத்து பார்த்தால் நாம் செய்வதே இல்லை. அப்போது அந்த மக்கும் மற்றும் மக்காத குப்பையை நாம் பிரித்தே ஆக வேண்டும் என்ற சட்டம் உள்ளதா, இல்லையா? இதை பற்றின அறிவும் நமக்கு கிடையாது. ஆனால் சட்டம் கொண்டு வந்தால்தான் நாம் அதை செய்வோமா? இல்லை, சட்டம் இல்லை, எனக்கு பொதுவாகவே சுற்றுச்சூழல் பற்றின அறிவு இருக்கிறது, அதனால் நான் அதை நானே தனிப்பட்ட முறையில் ஃபாலோ செய்வேன், அதே மாதிரி என்னுடைய சுற்றுச்சூழலில் இருப்பவர்களுக்கும் அதை பற்றிய அறிவை நான் வழங்குவேன் என்ற ஒரு உறுதியை இன்று நாம் எடுத்துக்கொண்டு இந்த மக்கும் குப்பை, மக்காத குப்பை இது எதன் கீழ் வரும் என்றால் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ற ஒன்றின் கீழ் வரும். அப்படி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ற ஒன்று என்றால் அது சட்டமாக உள்ளதா அல்லது செயல்முறையில் உள்ளதா, இல்லை அதை யாரேனும் நீங்கள் இன்று செய்தே ஆக வேண்டும் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்களா என்பதை பற்றியெல்லாம் நாம் அடுத்த 2 பகுதிகளில் மிக தெளிவாக பார்ப்போம். அப்படி மிக தெளிவாக பார்க்கும்போது நாம் இந்த 2 நாட்களில் பார்த்த வளங்கள், அதே மாதிரியான ஆற்றங்கள், பல்லுயிரினம், உயிர் பல்வகைமை போன்றவையெல்லாம் எவ்வாறு முக்கியம் என்பதை பற்றி அறிந்துவிட்டோம். இருந்தாலும் அதை செய்வதற்கு, இல்லை அதை செய்யாமல் இருப்பதற்கு சட்டங்கள் எவ்வாறெல்லாம் தேவைப்படுகிறது, அவசியம் என்பதை பற்றி பின்வரும் நாட்களில் மிக தெளிவாக நாம் பார்ப்போம். அதற்கு முன் இந்த 2 நாட்களில் நாம் பார்த்த வளங்கள், ஆற்றல்களை பற்றின அறிவை நாம் கண்டிப்பாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்த பகுதியில் காண்போம். நன்றி, வணக்கம்.